உயிருக்கு போராடி தான் இறந்துருக்காரு. மற்ற எல்லா டீட்டெயிலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துடும். இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கோங்க. சார் அந்த ரிப்போர்ட்ஸ் நாளைக்கு கால் கூட வாங்கிப்பேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த கேஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க வசதியாக இருக்கும். சார் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன் சார், ரொம்ப டயர்டாக இருக்கு. சார் இறந்து போனது ஒரு போலீஸ்காரன் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? நைட்டு கண்ணு முடிச்சு டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் தூங்கணும். அதை விட்டு சொல்லுங்கன்னா என்னத்தை சொல்கிறீங்க? என்னடா சத்தம்? போய் பாரா. சரி சார். போயா. ஒரு மணி நேரம் கழிச்சு போய் தூங்கிக்கலாம். சொல்லுங்கள். நெஞ்சில் 2 இன்ச் அளவுக்கு கத்தி பாஞ்சதுக்கான அடையாளம் இருக்கு. போலீஸ் பயமா வர சொல்லியா? போமா. சாரி டாக்டர், இப்போ சொல்லுங்கள். சார் இங்கே இருந்தால் சார் பிளான் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் சரக்கு பாட்டில், சிகரெட் துண்டு எல்லாம் சார். பள்ளம் அதெல்லாம் எங்கே இருக்குது? இதோ காரில் இருக்குது சார். கார் எங்கே இருக்குது? இதோ அங்கே இருக்குது சார். நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சார். இல்லை பரவாயில்ல, கார்லேயே பத்திரமா இருக்கு. எஸ் சார். சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடியும் 3 பேர் சேர்ந்து வெட்டினதாக தான் சார் இருக்குது. அது நம்ம எவிடன்ஸோட மேட்ச் ஆகுது சார். அப்படியா? எஸ் சார். அப்போது பாட்டில் அடிச்சது? அப்போ 4 பேர் சார். பாட்டில் வாங்கிட்டு வந்தது? சாரி சார் 5 பேர் சார். உங்கள் ஆராய்ச்சியில் வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இதோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சார். ஏதாவது கண்டுபிடிச்ச சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சார். தலையில யாரையா பார்த்தது? சார் இந்த சார் சொல்லியா? நீ தான் பார்த்தியா? ஆமாம் சார், நான் தான் சார் பார்த்தேன். காலைல மில்லுக்கு வேலைக்கு போகல, தூரத்தில் ஏதோ புகஞ்சிருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா ஒரே வாடை. அதான் சார் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ்வளோதான் சார், மற்றபடி வேற எதுவும் தெரியாது சார். இப்போ ஓகே சார். யாரையும் உள்ளோட பார்த்துக்கியா? வண்டி எங்கே இருந்துச்சு? சார் அங்கே தான் சார் கிடந்துச்சு. கிடந்துச்சா நின்றுச்சா? சைட் ஸ்டாண்ட் போட்டு நின்றுட்டு இருந்துச்சு சார். வண்டி இங்கே நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. முருகானந்தம் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்கள் சார். ஊருக்குள்ளே போய் முதல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீயை சாப்பிட்றீங்க. ஓகே சார். டீயை சாப்பிட்டுட்டு ஓகே சார். காலைல பால் பீச்சை போனவங்க, மில்லு வேலைக்கு போனவங்க, ஊருக்கு புதுசாக வந்தவங்க, ஊரை விட்டு வெளியே போனவங்க யாரெல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க. எஸ் சார். பார்த்து நிதானமாக போங்க. வரேன் சார். சீக்கிரமா. உதவி ஆய்வாளர் சுப்புராஜ் அவர்கள் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் இதுவரை என்னவென்று தெரியவில்லை. போலீசார் விசாரித்து வருகின்றனர். காவல்துறையை சேர்ந்த ஒருவருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களிடையே பதற்றம். அவரை அறிவால் போன்ற ஆயுதங்களால் தாக்கி பின்னர் பெட்ரோல் ஊற்றி எரிந்து கொலை செய்துள்ளதாக தகவல்கள். ஊருக்குள்ள ஃபுல்லாக விசாரித்தேன் சார், ஒரு பிளாக் மார்க் கூட கிடையாது. யாரை கேட்டாலும் தங்கமான மனுஷன் சொல்கிறாங்க. ஆப் டு சொல்லி வீட்டில் படுத்துருக்காப்புல. எஸ்ஏ வரலன்னு வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு ஒரே அழுக சார். என்னால் நான் ஒன்றும் விசாரிக்க முடியல. 2 நாளில் விசாரித்து நான் சொல்லிடுறேன் சார். சொல்லு மூர்த்தி. சார் இந்த மில்லு வாட்ச்மேன் விசாரிச்சேன் சார். யாரோ காலையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த பக்கம் போனதா சொல்கிறாரு. ஆனால் யாருன்னு அடையாளம் தெரியலையா? கண்டிப்பாக உள்ளூர்காரங்க இல்லைன்றாரு சார். சரி, அவங்க யாருன்னு விசாரிச்சு வை. சரி சார்.
சார். அவங்கள வர சொல்லு. சரி சார். டேய் சார். சென்டர் புக் வச்சுட்டு போ. வாங்க. வணக்கம் சார். ம் சொல்லுங்கள். என் பொண்டாட்டியே காணோம் சார். தினைக்கும் எங்களோ சண்டை போட்டே இருப்பா சார். அன்றைக்கி திடீர்னு தாலியை கட்டி வச்சு விட்டு ஓடிவிட்டா சார். யாரோடையோ தொடர்பில் இருக்கான்னு நினைக்கிறேன் சார். ஏய் உங்கள் பேர் என்ன? பிரைசிகா. பிரைசிகா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வெளியே வெயிட் பண்ணுங்கள், அப்பா வந்துடுவாங்க. எத்தனை நாளாக காணும்? 4 நாளாக காணோம் சார். 4 நாளாக என்ன பண்ணுறது? தேடிக்கிட்டு தான் சார் இருந்தேன். நிச்சயம் அவன் வேறு யாருக்கும் கலவரம் வச்சுருக்கா சார். ஏய் சும்மா பொம்பளை குறை சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. என்னென்னு பார்க்க சொல்கிறேன். போ. சரி சார். மூர்த்தி சார். ரோல் கால் கூப்பிடு. எஸ் சார். சார் ஒய்ஃப் மிஸ்ஸிங், நடத்தையில் சந்தேகம்னு எழுதிக்குவா? ஒய்ஃப் மிஸ்ஸிங்னு எழுதிக்கோ. சரி சார். ஓ ரோல் காலுக்கு வாங்க. கோர்ட் டியூட்டிக்கு யார் போயிருக்கா? மாணிக்க சார். ஏழுமலா? எஸ் சார். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். சென்ட்ரி புக்கில் என்ட்ரி போடாமல் வாக்கி டாக்கி எடுக்கூட எத்தோட சொல்கிறது? பண்ணிடுறேன் சார். ம் போடு. நேற்று யார் அனுப்ப நடிக்க டிடி செக்கப் போனது? நான் தான் சார். நீ மட்டும் தான் போனியா? இல்லை சார். அசிங்கமா இல்லை ஒயின் ஷாப் கட்டில் ஒன்று கேஸ் பிடிக்கிறதுக்கு? தேவையெல்லாம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னமாச்சு? சரி ரத்தம் வருது, முதல்ல ஆஸ்பத்திரி போங்க. உங்க செயின் வருமா? முருகன் ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. நீங்க போங்கம்மா. மூர்த்தி. சார். இந்த செயின் ஸ்நாச் கேஸ் முதல்ல என்னன்னு பாரு. எஸ் சார். எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் சார். மோசஸ் சொல்லி சூப்பர்வைஸ் ஃபைலை ரெடி பண்ண சொல்லு. சரி சார். மூர்த்தி. சார். அந்த ரைட்டு வரலன்னு சொல்லுவான். ரைட்ரு வரலையே. அண்ணே அது அவருக்கும் தெரியுமா? உங்களை போய் எடுத்துகிட்டு வர சொன்னார். அவரே சொன்னாரா? ஆமாண்ணே. ஃபைலை எங்கே வச்சு தொலைஞ்சான்னு நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு. அண்ணே ஃபைலு நம்மளை தேடி வராதான், நாம தான் ஃபைலை தேடி போகணுமா? அதையும் அவரே சொன்னாரா? சத்தியமாண்ணே. அதை நான் தேட போகும்போது சொல்லுன்னு சொன்னாரா? தம்பி சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. தேங்க்ஸ்ண்ணே. என்னதான் பண்ணிட்டு வண்டி எடுங்க. மூர்த்தி. சார். ஃபைல் ரெடி பண்ணியாச்சா? இதோ தேடிட்டு இருக்கோம் சார். சரி நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன். நீங்கள் பொறுமையாக தேடி எடுத்து வைங்க. எஸ் சார். யோ தாயா கத்தப்புறம் சீக்கிரத்தை போய் குடியா. போயா போய் குடியா போ. எஸ்ஏ வரலேன்னு வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு ஒரே அழுக சார். யாரோ காலையில் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் போனதா சொல்கிறாரு. ஆனால் யாருன்னு அடையாளம் தெரியலையா? கண்டிப்பாக உள்ளூர்காரங்க இல்லைன்றாரு சார். மதுரைக்கு நம்மளால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இது ஒரு சின்ன விஷயம். என்ன சம்பவத்தை சரியாக செஞ்சுருக்கணும், தப்பாக பண்ணிவிட்டாங்க. இன்றைக்கி அந்த நாய் உசுரோடு சுற்றி தெரியுது. அது எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். மற்றபடி அந்த செத்த தம்பியோட மூஞ்சி கூட நமக்கு தெரியாது. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செமையாக செஞ்சுருவான். கவர்மெண்ட்டில் என்ன செஞ்சிட போகிறேன்? ஐயா ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? இந்த ஒரு 2 நிமிஷம் நான் வந்துடுறேன். வாங்க வாங்க ஓகே வாங்க வாங்க. என்ன தம்பி காப்பியை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கியா? இல்லை சார் வேணாம் சார் தேங்க்ஸ். எங்கே விட்டேன்?
ஆ அந்த செத்த தம்பியோட முகம் கூட நமக்கு தெரியாது தம்பி. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது என் பொறுப்பு. பா ஆ என்னம்மா? பாப்பா வாணி புடுங்க பசிக்குது அழுவா அப்புறம். பாப்பா சாப்பிடு. மாமா. அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னல ஆமா தம்பி தான். வாங்க. கண்ணை காட்டினா நம்ம மொபைலுக்கு எதை வேணாலும் பண்ணிவிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் எங்கே சொல்ல மதிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை நாங்கள் மதிக்கணும்ல. இந்த கேஸுலேருந்து நீங்கள் விலகிக்கிங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவோம். இப்படினாலும் சரி அப்படினாலும் சரி. என்ன நான் சொல்கிறது? சார் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் வான்னு கேட்பேன். மரியாதை வந்து வண்டியில் ஏற்றிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லாட்டி அடித்து வாயை கிழிச்சு கூட. எங்க வந்து என்ன பேசிக்கிருக்கா? யாரு மேல? சார் 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 ஐயோ இரியா யோ எங்கேயா போற? எவ்வளோ நேரம் வெயிட் இப்பதான் உள்ள போறாரு. ஏங்க லைசன்ஸ் சொல்லுங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வாய முடியா. யோ சொல்றியா? யோ போய் உட்கார சொல்றேன். சொல்றேன். கடுப்பா. மாமா மாமா இங்கே மாமா உட்காந்துருக்கீங்க. மாமா பேசுங்க மாமா. ஏய் ஏய் உள்ளதாடா சார் கூப்பிடாரு. உள்ளவா மாமா இருங்க பேச வந்து வச்சுக்கிறேன் மாமா. இவ்வளோ சார் ம் வந்துட்டேன். ஆ சொல்லுங்கள். ஏதோ காலையிலேருந்து வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள். என்ன திருன்னு முடிக்கிறீங்க? சொல்லுங்கடா என்ன விஷயம்? மூர்த்தி சார் அவனுக்கு முறையிலான்னு நினைக்கிறேன். சிரிப்பு அது போக சொல்லு. ஏய் போங்கடா, சிரிப்பு மூடம் போங்க. போங்கடா போயா. மாமா மாமா உங்களை இப்படி பார்க்க முடியல மாமா என்னால். நான் 5 நிமிஷம் வைக்கல வரேன் மாமா. நீ வானே கூட்டு வந்துடலாம். நீ வானே. எந்த கிளாஸு? 12th ஸ்டாண்டர்ட் சார். நல்லா விசாரிச்சியா? சின்ன பசங்க பயத்தில் ஏதாவது வளர போகிறானுங்க. இல்லை சார் கன்ஃபார்ம் சார். இவங்க மேலே ஆல்ரெடி ஒரு உண்டியல் திருட்டு கேஸ் இருக்குது சார். செயினை விற்று காசு ஆக்கி புது ஃபோன்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஆ ம் சொல்லுங்கடா, எங்கே வச்சுருக்கீங்க? சார் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏய் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. கேஸ் கூட அவங்க மேலே போட்டுக்கலாம். சொல்லுங்கள் சார் அதான் சொல்லியிருக்கேன்ல, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். உங்கள் அப்பா அம்மா கூட்டு வர சொல்லுவா? அதான் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. கேட்டே இருக்காரு. சார் தேவையில்லாம மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் பார்த்துங்க. மூர்த்தி என்னடா? அப்புறம் என்ன சார் ஸ்கூல் பையன் மேலே கை வைக்கிறாரு? ஆ கரெக்ட் தானே மூர்த்தி? படிக்கிற பசங்க மேலே கை வைக்கலாமா நீ? ஆ என்ன மூர்த்தி நீ? ம் பசங்களா அப்படி முடிச்சு விட்ருவோம் சார். அப்படியா? செஞ்சிடலாம் சார். சரியா? செஞ்சிடலாம் சார். பா இருங்கடி வரேன். சாப்பிட்டீங்களாடா? எங்களுக்கு எதுவும் வேணாம் சார். பசிக்கு தான் சொல்லுங்கள், இதை வாங்கிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். சார் ம் அப்போது 2 பேரும் உண்மை சொல்ல மாட்டீங்க இல்லையா? ம்
சரி 5 எண்ணுவேன், அதுக்குள்ள 2 பேரில் யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா மூர்த்தி 1 2 3 என்னங்கடா 4 5 வாங்கயா தூக்கு தூக்கியா தூக்கியா போ போ சீக்கிரம் போடு சார் சார் விஷயம் வெளியே தெரிஞ்சு சார் ஸ்டேஷனுக்கு ஆள் வந்துட போறேன் சார் வாங்க சார் போயிடலாம் சார் அதுக்கிட்ட போகணும். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் தயவுசெய்து சார் உங்கள் காலில் வேணா வந்து கேட்குறேன் சார் தயவுசெய்து சார் போயிடலாம் சார் வாங்க சார் ப்ளீஸ் சார் போயிடலாம் சார் 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 போங்க சார் 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 போங்க சார் இங்கே சார் சார் இங்கே எழுந்துருங்க சார் வெளியே வராதீங்க சார் ப்ளீஸ் சார் வெளியே வராதீங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார் ப்ளீஸ் என்ன